ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பைரவியும் அன்னபூர்ணியும் கோவிலுக்கு போகிறாங்க. போன இடத்துல நம்ம அன்னபூர்ணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆனால் உடனே பைரவி பார்த்துட்டு ரொம்பவே பதறி போய் அத்தை அப்படின்னு ஓடி வராங்க. ஓடி வந்து நம்ம அன்னபூர்ணியை மடியில் வச்சுக்கிட்டு, அத்தை என்ன ஆச்சு அத்தை, நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணும் போது இங்கவும் அங்கவும் பார்த்துட்டு போக மாட்டீங்களா அத்தை அப்படின்னு சொல்லவும், பைரவி பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பைரவி ரொம்பவே பயந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஹெல்ப் பண்ணி காரில் நம்ம அன்னபூர்ணியை ஏற்றி விடுறாங்க. அதுக்கப்புறம் பைரவியை காரை ஓட்டிட்டு போகிறாங்க. ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நர்ஸ் டாக்டர் வெளியே வாங்க, என் அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம அன்னபூர்ணியை இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே ட்ரீட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பைரவி ரொம்பவே பயந்துக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணுமேனு யாருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், அந்த நேரம் பார்த்து ஆறுமுகம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் என்ன, ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆறுமுகம் எங்கே ஆறுமுகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன பைரவி என்னாச்சு, எதுக்காக பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஆறுமுகம், அத்தைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இப்போது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், எங்கே இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன பைரவி சொல்கிற, அம்மாவுக்கு என்னாச்சு, இப்போ அம்மா நல்லா இருக்காங்கல்ல, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, இங்கே பாரு ஆறுமுகம், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் ரொம்பவே பதவி போகவும், அந்த நேரம் பார்த்து சிவா வராங்க. சிவா வந்த உடனே ஆறுமுகம், என்னாச்சு, எதுக்காக பதறி போய் ஓடுற, சிவா அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, இப்போது பைரவியும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அப்படியா அப்படின்னு சிவாவும் ரொம்பவே பதட்டமாக நம்ம ஆறுமுகமும் சிவாவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம சிவா இருந்துட்டு முதல்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு பைரவி கிட்ட போய் கேட்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம பைரவியும் சிவா கிட்ட சொல்லிடுறாங்க. சிவாவும் டாக்டர்ன்றதுனால அந்த டாக்டர் கிட்ட போய் பேஷண்ட்டோட கண்டிஷன் என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே கேட்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ள பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே தான் இருக்குது. இன்னும் டாக்டர் எதுவுமே வெளியே வந்து சொல்லாதுன்னு நினச்சி நம்ம ஆறுமுகம் சரி நம்ம சிவாவும் சரி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இன்னும் டாக்டர் வெளியே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க சிவா, இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லலை, எனக்கு அன்னபூர்ணியத்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு, அவங்களுக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வேற அதிகமா போயிட்டே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு, ரோட்டு அம்மாவை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நீ பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போக மாட்டியா, எதுக்காக என்னோட அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே பைரவி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு ஆறுமுகம், நான் ஒன்றும் உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆகணும்னு நினச்சால நான் பண்ணலையே, எனக்கு என்ன தெரியும் இப்படியெல்லாம் ஆகுன்னு, நான் ஃபோனை காரில் வச்சுட்டு எடுக்க போனேன், அப்பன்னு பார்த்து அத்தை என்னவே பார்த்துக்கிட்டு போயிருக்காங்க போல, லாரி வருது தெரியாம அவங்க பாட்டுக்கு ரோடு கிராஸ் பண்ணியிருக்காங்க, லாரிக்காரனும் ஸ்பீட் பிரேக்கில் அதாவது ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அத்தை மேலே ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. டாக்டரும் வெளியே வராங்க. வந்த உடனே நம்ம சிவா இருந்துட்டு டாக்டர்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காவும், டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அவங்கள காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சிவா இருந்துட்டு, டாக்டர் என்னாச்சு டாக்டர், நானும் டாக்டர் தான், என்ன கண்டிஷனில் இருக்காங்க சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் டாக்டர், உங்களுக்கு தெரியாதது இல்லை, அவங்களுக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு, நரம்பெல்லாம் நிறைய இடத்துல கட்டாயிருக்கு, அது எல்லாத்தையும் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணால் கூட அவங்கள காப்பாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸு தான், இதை எங்களால் சொல்லவே முடியாது, உயிர் பொழைச்சாலும் பொழைக்கலாம், கண்டிப்பாக 100% இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவாவுக்கு உசுரே போயிட மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, பெரியம்மா என்ன பெரியம்மா, எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போக போகிறீங்களா பெரியம்மா, இங்கே பாருங்கள் பெரியம்மா, எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் எந்திரிச்சு வாங்க பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா, இப்படியெல்லாம் எங்களை விட்டுட்டு போகாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து அன்னபூர்ணிக்கு அப்படியே உசுறு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, இதை பார்த்து நம்ம சிவா இருந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சிவாவுக்கு உசுரியே போயிடுது. பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆறுமுகமும் பைரவியும் ரொம்ப பதட்டமாக உள்ளே போவோம். என்னாச்சு சிவா, இதுக்காக அழுதுகிட்டு இருக்க, பெரியம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு நம்ம அன்னபூர்ணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி
அன்னபூர்ணி இறந்து தான் வீட்டுக்கு வரான்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அன்னபூர்ணி வீட்டுக்கு போயிட்டு இறக்குன உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம மகா இருந்துட்டு யார் சிவா இது, எதுக்காக இப்படியெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா இது பெரியம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகாவுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் தாங்க முடியல. இவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டாளா, இனிமேல் இந்த வீட்டை ஆள போகிறது நான் தான், இந்த வீட்டில் நான் போகிறது தான் இனிமேல் சட்டம் அப்படின்னு தன்னோட அதிகாரத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு உசுறு போயிருக்கே அப்படின்னு நினச்சி வருத்தப்படாமல் இனிமேல் இந்த வீட்டை நான் தான் ஆள போகிறேன்னு நினச்சி சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம மகா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யாரு நம்ம சிந்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்பவே பதறி போய் ரொம்பவே அழுதுகிட்டே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம அத்தை முன்னாடி உக்காடுறாங்க. உக்கார்ந்த உடனே அங்கே பாருங்க அத்தை, என்னத்தை எங்களெல்லாம் விட்டுட்டு இப்படி போயிட்டீங்களே, உங்கள் பையன் வாழ்க்கையை சரி பண்ணிட்டு எங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அது வரைக்கும் நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சேன் அத்தை, ஏன் அத்தை இப்படியெல்லாம் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க, இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது, முதல்ல இங்கேருந்து எந்திரிச்சு வாங்க அத்தை, நீங்கள் இதெல்லாம் கனவா போயிடாதுன்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை எந்திரிச்சு வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு அழுதுகிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். டாக்டரே, என்ன டாக்டரே, நீ டாக்டருக்கு தானே படிச்சிருக்க, அன்னபூர்ணியத்தை எப்படியாவது நீ காப்பாத்திருக்கலாம் டாக்டரே, ஏன் டாக்டரே அன்னபூர்ணியத்தையே இப்படி விட்டுட்ட, அன்னபூர்ணியத்தை ரொம்ப பாவம், இங்க பாரு டாக்டரே, நீ எப்படியாவது அன்னபூர்ணியத்தையே நீ காப்பாத்தி தான் ஆகணும், காப்பாத்து டாக்டரே, வா டாக்டரே அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்க பாரு சிந்தோ, பெரியம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, அதுதான் உண்மை, ஐயோ கடவுளை என்னால் ஏற்றுக்கவே முடியல, எனக்கு என்னென்னமோ பண்ணுது, எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருது, இங்கே பாரு டாக்டரே, நீ அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது, வா நீ அத்தைக்கு நீ ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பாரு, நீ பார்த்தனா கண்டிப்பாக அத்தை பொழைச்சி வந்துடுவாங்க, அத்தை அம்மா தானே அத்தை, இங்கே பாரு டாக்டரே, வா டாக்டரே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி கிட்ட உட்கார வச்சு, பாரு டாக்டரே இது அத்தைக்கு பாரு டாக்டரே, என்னாச்சுன்னு பாரு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ மென்டல் ப்ரெஷரில் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க நம்ம சிந்து. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம சாரதா, அதுக்கப்புறம் என்ன அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே வந்துடுறாங்க, சொந்தம் பந்தம் எல்லாருமே வந்து நம்ம அன்னபூர்ணியை நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காயத்ரி இருந்துட்டுமா, எனக்கு இந்த எசக்கியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்படி போயிட்டீங்களேம்மா, இவன் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, இந்த விஷயத்த போய் நான் யாருக்கிட்டமா சொல்லுவேன், என்னோட மனசில் இருக்கிறத யார்கிட்டமா சொல்லுவேன், எனக்கு செல்லியனை தான் பிடிச்சிருக்கு, செல்லியன் கூட வாழ வைக்கிறது யாருமா, என்னால் முடியலம்மா, இந்த வாழ்க்கையை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுமா, ப்ளீஸ்மா நீ எழுந்து வந்து என்னோட வாழ்க்கையை சரி பண்ணுமா, வாமா, இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு நீ எல்லா பிரச்சனையும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிட்டியாமா, ஏமா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் அழுறாங்க. ஆனால் நம்ம மகா இருந்துட்டு ஊருக்காகவும் உலகத்துக்காகவும், அக்கா என்னை விட்டு போயிட்டீங்களேக்கா, இந்த வீட்டில் ஒரு யானை பலமாக இருந்தது நீங்கள் தானேக்கா, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கை உடஞ்ச மாதிரி இருக்குமேக்கா, இப்போ இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எந்திரிச்சு வந்துருங்கக்கா, நீங்கள் இந்த உலகத்துக்கு வேணும்க்கா, இந்த வீட்டுக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி இந்த நாட்டுக்கும் சரி நீங்கள் வேண்டும்க்கா, நீங்கள் இந்த உலகத்துக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்களை போய் இப்போ இவ்வளோ சீக்கிரமாக அந்த கடவுளை கூப்பிட்டுக்கினாரே, அந்த கடவுளுக்கு கூட கண்ணே கிடையாது அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, என்னோட அத்தை இறந்துட்டாங்கன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க, என் அத்தை உயிரோடு தான் இருக்காங்க, எதுக்காக என்னோட அத்தை இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்னால தான் என்னோட அக்கா பாதி உயிர் போனதே, இப்போது முழு உயிரும் நீ வாங்கிட்டல்லடி, என் அத்தையை என்னோட அக்காவை சாவடிச்சதே நீ தானடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை, என் அத்தை இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, இங்கே யாருமே பேசக்கூடாது, இங்கே பாருங்க என் அத்தை இறந்துதான் நினச்சி எதுக்காக எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி யாரும் அழுதுகிட்டெல்லாம் இருக்காதீங்க, முதல்ல இங்கேருந்து எழுந்து போங்க எல்லாரும், என் அத்தைக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லவும், நம்ம பைரவி அப்படியே கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு பைரவி கிட்டே போய், பைரவி என்ன பைரவி இதெல்லாம் எப்படி அன்னைக்கு இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம சாரதா கிட்டே சொல்கிறாங்க. ஆமாம், நான் அத்தைக்கு இப்படி ஆகணும்னு நினச்செல்லாம் பண்ணலம்மா, ஃபோனை காரில் விட்டுட்டு வந்துட்டேன், அதனால தான் ஃபோனை எடுக்க போனேன், அந்த நேரம் பார்த்து அத்தைக்கு இப்படி
ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லவும், இங்க பாரு பைரவி, கொஞ்சம் பார்த்து அண்ணியை கூட்டிட்டு போயிருக்கலாம்லடி. நீ மட்டும் இதுல ஜாக்கிரதையா இருந்திருந்தனா இப்போ அன்னைக்கு எதுவும் ஆயிருக்காது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா நீயும் நான் தான் ஏதோ பண்ண மாதிரி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அத்தைக்கு நான் இப்படி எல்லாம் யோசிப்பானமா, ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இன்னொரு பக்கம் ஆறுமுகம் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம சிந்துவோட அப்பா இருந்துட்டு அதாவது ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ள, இனிமேல் நீங்க ரொம்ப ரொம்ப மன உறுதியா இருக்கணும். இனிமேல் தான் நீங்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நீங்க தான் பொறுப்பெடுத்து பார்த்துக்கணும். அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இந்த மாதிரி வருத்தப்பட்டுக்கலாம் இருக்கக்கூடாது. ஏதோ அவங்களோட நேரம் முடிஞ்சு போச்சு, அதனால போயிட்டாங்கன்னு நினைச்சு நம்ம இனிமே மனசை தேத்த வேண்டியதுதான். இதை நினைச்சு திரும்ப திரும்ப வருத்தப்பட்டுக்கிறது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு நல்லதில்லை. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணால் நகர முடியுமோ அடுத்தது வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், உங்களுக்கு எல்லாம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஆறுமுகம் அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு, மாமா என்ன மாமா, என் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எப்படி மாமா என்னால் வருத்தப்படாமல் இருக்க முடியும்? இந்த வீட்டில் என் அம்மா எப்படி ராணி மாதிரி இருந்தாங்க, இப்படி ரோட்டில் அடிபட்டு சாகிற நிலைமைக்கு வந்துட்டாங்களே, என் அம்மா என்ன பாவம் பண்ணுச்சு, என் அம்மாவுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை அந்த கடவுள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தா சிவா இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நீ கவலைப்படாத, பெரியம்மாவுக்கு எதுவும் ஆகலை, பெரியம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாங்க, நீ கவலைப்படாத, நம்மளை விட்டு பெரியம்மா எங்கேயுமே போகலை அப்படின்னு இவரும் பித்து பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டு நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு சிவாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்னேகா வந்து நம்ம அன்னபூர்ணியோட டெத்துக்கு வராங்க. வந்த உடனே நம்ம மகா கிட்ட போயிட்டு, என்ன ஆண்டி நீங்கள் பிளான் போட்டது கரெக்டாக நடந்துருச்சு போலையே, அந்த அன்னபூர்ணியை போட்டு தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, நான்லாம் எதுவும் பண்ணலை, நான் பிளான் பண்ணப்பெல்லாம் இந்த அம்மா உயிர் அப்படியே கல் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் எதுவுமே பிளானெல்லாம் பண்ண கிடையாது, அதுவாக போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, இதை என்னால் நம்பவே முடியல, அந்த அம்மாவை நீங்கள் தான் ஏதாவது பண்ணியிருப்பீங்களோன்னு நினச்சி நான் இப்போ வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அப்படி தான் யாருக்கிட்டையாவது சொல்லி வச்சுட்டு போகிறேன், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு ஸ்னேகா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சிந்து இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அன்னபூர்ணியாத்தியை சாவடிக்கிறதுக்காக இது மகாத்தை பிளான் போட்டிருக்காங்களா, இந்த விஷயம் சிவா டாக்டருக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவி கிட்ட போயிட்டு சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தனியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே பாரு, இது எல்லாமே உன்னால தான், நீ இப்படியெல்லாம் பண்ணதுனால மட்டும்தானே அத்தைக்கு இப்படி ஆச்சு, நீ என்கிட்ட பேசவே பேசாத, இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு பைரவி, இது எல்லாமே நடந்தது ஒருத்தரால தான், முதல்ல எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு போறாங்க. இங்க பாரு பைரவி, இந்த அத்தையோட சாவுக்கும் இதுக்கும் அதாவது ஏதோ ஒரு சதி இருக்குது, அது மட்டும் இல்லாம அந்த ஸ்னேகா இருந்துட்டு மகா அத்தை கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மகாத்தைக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமே அன்னபூர்ணியாத்தைக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமே இது மகாத்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரு, நீ இந்த விஷயத்துலேருந்து நீ தப்பிக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காத, இப்படி சொல்கிற வேலையை நிறுத்திட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உன்னால தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பைரவி, நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரா, நிறைய விஷயத்தில் அந்த மகாத்தை என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இப்போ அன்னபூர்ணி அத்தை நம்ம கூட இல்லைன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் மகா அத்தை தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, இதை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக நடந்துக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணிக்கு என்ன சடங்கெல்லாம் பண்ண வேண்டியதோ எல்லா சடங்குமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சாரதா வந்துட்டு, ஐயோ அண்ணி, இந்த நிலைமையிலுக்கு ஆளாக்கிட்டீங்களே, உங்களை நம்பி தானே என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன், இப்போ என் பொண்ணு தனியாக விட்டுட்டீங்க, நீங்கள் போயிட்டீங்களே அத்தை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்க. இதை பார்த்து நம்ம யார் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு இவங்க தன்னோட அம்மாவை இறந்துட்டாங்கன்னு நினச்சி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு பைரவி கிட்ட போய், இங்கே பாரு பைரவி, இனிமேல் இந்த வீட்டில் நீ எப்படி பைரவி இருக்க போகிற, உனக்கு பக்கத்தோணியாகவும் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலையும் முதல் இடத்துல வந்து கேள்வி கேட்குற இடத்துல என் அண்ணி இருந்தாங்க, இப்போ யாரும் என் இடத்துக்கு வந்து உனக்காக யார் கேள்வி கேட்பா, இந்த வீட்டில் யாரும் இல்லையே, இங்கே பாரு பைரவி, இனிமேல் நீ எப்படி இருக்க போகிற, இந்த வீட்டில் நீ
நீ எப்படி வாழ போற அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்ட நம்ம சிந்து இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, இந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் தனியாக விட்டுட்டு நீங்கள் போயிடாதீங்க அத்தை. முதல்ல எழுந்து வாங்க அத்தை, இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறது பொய்ன்னு நிரூபிங்க அத்தை, வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து ஒரு பக்கம் ஒரு மாதிரி நடக்காத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்த சிந்து இருந்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு டாக்டரே, நீ வருத்தப்படாத டாக்டரே, கண்டிப்பாக நம்ம அன்னபூர்ணியத்தை எழுந்திரிச்சு உட்காருவாங்க, நீ அதை வேணால் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, அன்னபூர்ணியை பெரியம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, கடைசி இறுதி சடங்காக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே அழுறாங்க பாரு, ஐயோ பெரியம்மா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே பெரியம்மா, நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேனோ கடவுளே, எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ண அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு நம்ம அன்னபூர்ணியை அடக்கம் பண்ணிட்டும் வந்துடுறாங்க. வந்த உடனே வீட்டில் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து தன்னோட துக்கத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு அதாவது பைரவிக்கிட்டேயும் நம்ம ஆறுமுகத்துக்கிட்டேயும் போய், இங்கே பாரு பைரவி, ஆறுமுகம், உனக்கும் தான் நடந்து போச்சு, நம்ம அக்கா நம்மளை விட்டு போவாங்கன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல, நினைக்கிச்சு பார்க்காத ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடந்துருச்சு, இனிமேல் இந்த வீட்டில் நடக்க போகிறத மட்டும்தான் பார்க்கணும். இங்கே பாரு பைரவி, நீ அக்காவே நினச்சி வருத்தப்படாமல் இனிமேல் நடக்க போகிறத பாரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்க அத்தை, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, இதுக்கு பின்னாடி யாராவது இருந்தாங்க அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், அவங்கள என் அத்தை எந்த நிலைமைக்கு ஆளாகணுங்களோ அதை விட மோசமான நிலைமைக்கு நான் அவங்கள போக வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே அப்படி திருன்னு முழிக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம பைரவிக்கு டவுட் வந்தது. சிந்து சொன்ன மாதிரியே இதுக்கும் நம்ம மகாத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போல, அதனால தான் இவங்க இப்படியெல்லாம் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க பாரு பைரவி, இது அக்காவுக்கு ஏதோ தெரியாமல் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அது போய் இதில் போய் யாராவது சதி பண்ணுவாங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீ ஏதாவது நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, முதல்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு பசிக்கலை, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி இருந்துட்டு போய் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நீ எத்தனை நாள் சாப்பிடாம இருப்ப சொல்லு, இப்போது நம்ம நீ அம்மா திரும்ப வந்துடுவாங்களா நீ சாப்பிடாம இருக்கிறதுனால, கண்டிப்பாக வரமாட்டாங்கல்ல, எதுக்காக இப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல போய் சாப்பிடு. இங்கே பாரு ஆறுமுகம், நீயும் சாப்பிடாம தானே இருக்கிற, நீயும் சாப்பிடாம இருக்கும்போது நான் எதுக்கு சாப்பிடணும், நீ என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது, யாருமே சாப்பிடாம இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடாம இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள், அக்கா நம்மளை விட்டுட்டு போனது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது, அதனால் நம்மளும் போய் சேர முடியுமா, அவங்க விதி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது, திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசி இங்கே யார் மனசையும் கஷ்டப்படுத்த தேவையில்லை, இனிமேல் இந்த வீட்டில் வழக்கம் போல் என்ன நடக்குமோ அதுவே நடக்கட்டும், இனிமேல் அக்கா இருந்த இடத்துல நான் இருக்கேன், எல்லாத்தையுமோ நல்லது கெட்டது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் உங்களை வழி நடத்துகிறேன், நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இனிமே என்னோட அத்தை இடத்துல யாருமே இருக்கவே முடியாது, என் அத்தை எவ்வளோ கம்பீரமாக எவ்வளோ அன்பானவங்க தெரியுமா, ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு கெட்ட எண்ணத்தோடு நீங்கள் செய்வீங்க, கண்டிப்பாக உங்களையும் அன்னபூர்ணியத்தையும் ஒரே இடத்துல வச்சு எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, என்னடி திமிரு உனக்கு, என் பையன் கூட வாழக்கூடாதுன்னு அக்காவே உன்னை சொல்லிட்டு போயிட்டாங்க, அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி என்னோட பையன் கூட வாழ விட்டுருவேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அன்னபூர்ணியத்தை தான் என்னோட மனசை புரிஞ்சுக்காம சிந்து கூட வாழ விடாமல் பண்ணிட்டாங்க, நீங்களும் என் மனசை புரிஞ்சுக்காம சிந்து கூட வாழ விடாமல் பண்ணாதீங்க, நான் சிந்து கூட சேர்ந்து வாழ தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சிவா, என்ன பேசுகிற நீ, அன்னபூர்ணியத்தை எப்போ போவாங்க, எப்போ சிந்து கூட சேர்ந்து வாழலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா என்ன அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் அன்னபூர்ணி பெரியம்மாவை இப்படியெல்லாம் நினைப்பேனா, நீங்கள் தான் சிந்துவோட மனசை புரிஞ்சுக்காம
அன்னபூர்ணி பெரியம்மா இப்படிலாம் இருந்தாங்க. எப்படியாவது சிந்து அன்னபூர்ணி பெரியம்மாவோட மனசை மாற்றி என் கூட சேர்ந்து வாழ்வான்ற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அந்த நம்பிக்கை இப்போது சுத்தமாக கிடையாது. அன்னபூர்ணி பெரியம்மாவே இப்போது இல்லை, வீட்டில் இல்லை. அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டும் நான் தானே பேச முடியும். இனிமேல் என் பொண்டாட்டியை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம மகாக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிட மாதிரி ஆயிடுது. இங்கே பாரு சிவா, அன்னபூர்ணி அக்காவுக்கு ஒரே ஒரு ஆசை தான், உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு. அதே தான் நானும் சொல்கிறேன். நான் சிந்து கூட வாழ்ந்தால் மட்டும்தான் என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் யாருமே புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பேசுகிற வேலை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம மகா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, இனிமே அதாவது டாக்டர்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. என் டாக்டருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியும். இந்த மாதிரி அவங்களுக்கு நல்லது கெட்டலாம் நீங்கள் எடுத்து சொல்லாதீங்க. என் டாக்டருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சிவா, என்ன இவளெல்லாம் பேசுகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டு இல்லை. அன்னபூர்ணி அக்கா இருந்த இடத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட காயத்ரி இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், என் அம்மா இருந்த இடத்துக்கு யாராலும் வரவே முடியாது. நீங்கள் என் அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா நீங்கள் அவங்கள ஆயிட முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. அதனால் இதை இந்த மாதிரி இத்தோடு விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. இந்த வாயில்லாதவங்களுக்கு இவ்வளோ கொழுப்பா? இவ என்னென்ன பேசுகிறான்னு பாரு எசிகே. இங்கே பாரு எசிகே, உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோ. என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டே நம்ம காயத்ரி வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என் அம்மா இருந்துற வரைக்கும் என்னை எப்படியெல்லாம் என்னை யாரும் ஒரு வார்த்தை கேட்காத அளவுக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க என்னை எப்படி அடிமை மாதிரி நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி மனசில் ரொம்பவே வருத்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து சிவா இருந்துட்டு, இங்கே பாரு எசிக்கி, காயத்ரி மேலே ஏதாவது ஒரு அதாவது காயத்ரி மனசு ஏதாவது 1% கஷ்டப்பட்டுச்சுன்னா கூட உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். காயத்ரியை கல்யாணம் பண்ணி வச்சதே உனக்கு பெரிய விஷயம். உனக்கெல்லாம் யாரும் பொண்ணு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னோட மகாராணியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னோட பெரியம்மா. அப்படி இருக்கும்போது காயத்ரி ஏதாவது கஷ்டப்படுத்தணும்னு நினச்சேன், அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு இவங்க பாட்டுக்கு யாரும் வழிநடத்துறதுக்கு இல்லாமல் அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த இடத்துக்கு நம்ம சிந்து வராங்க. இங்கே பாருங்க, அன்னபூர்ணி அத்தை இருந்த இடத்துக்கு நான் வரேன். இனிமேல் அன்னபூர்ணி இந்த இடத்துக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதையெல்லாம் நான் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பைரவி இருந்துட்டு, என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்கே பாரு, உன்னால தாண்டி இது எல்லாமே நடந்துச்சு. இப்போது நீ அன்னபூர்ணி இடத்துக்கு நீ வரலான்னு நினைக்கிறியா? அது கண்டிப்பாக முடியவே முடியாதடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். இனிமேல் யாரோட வாழ்க்கையையும் நீ தலையிடாதவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நம்ம டாக்டர் இருந்துட்டு நம்ம சிந்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த மகாக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி ஆகுது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்னேகா கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம சிந்து ஸ்னேகா இருந்துட்டு, ஆண்டி என்ன ஆண்டி, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? இங்கே பாருங்க ஆண்டி, இந்த சமயத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சிந்துவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துங்க. அதுதான் கேள்வி கேட்கறதுக்கு இங்கே அன்னபூர்ணியே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஸ்னேகா, அன்னபூர்ணி அக்கா இருந்தபோது கூட அந்த சிந்து இவ்வளோ தைரியமாக இருந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போது இந்த வீட்லேயே அவள் தான் மகாராணி மாதிரி அவள் பாட்டுக்கு இந்த வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படி கடுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவா சிந்து பக்கம் தான் இருக்கான். சிவா சிந்து கூட தான் சேர்ந்து வாழ்வேன். இனிமேல் எங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படி இப்படின்னு பேசிட்டு போகிறான். அதெல்லாம் கேட்டாவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்னேகா அப்படின்னு சொல்லவும், என்ன ஆண்டி பேசுகிறீங்க நீங்கள்? அவள் பேசுகிற அளவுக்கு நீங்கள் விட்டு வச்சுருந்தீங்க, அவளை நீங்க சும்மாவே விடக்கூடாது. நீங்க முதல்ல அவளை போய் அடக்கி வைங்க அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லவும், இதை கேட்டு நம்ம மகா இருந்துட்டு, என்ன ஸ்னேகா, நான் அவகிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவ தான் என்னை எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா, நீயும் என்ன புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட உடனே நம்ம ஸ்னேகா இருந்துட்டு, இங்க பாருங்க ஆண்டி, நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிளானை போட்டு நம்ம அதாவது மகா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யார் நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணி பெரியம்மாவை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு டாக்டரே, நீ இனிமேல் கவலைப்படாத. கண்டிப்பாக உன்னோட அன்னபூர்ணி அத்தை உன் கூட இல்லைன்னு நினச்சி நீ வருத்தப்படாத. நீ கவலையப்படாத. உன்னோட வாழ்க்கையில் நான் இருக்கேன். உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கும் உன்னை கண்கலங்காமல் பார்த்துக்கிறதுக்கும் உனக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். நீ கவலைப்படாத. அன்னபூர்ணி பெரியம்மா உனக்கு என்னென்னலாம் பண்ணாங்களோ
அதை விட அதிகமாக நான் உனக்கு பண்ணுறேன், நீ கவலைப்படாத டாக்டர் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் எரிஞ்சு போன மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அத்தைக்காக மட்டும்தான் இந்த இந்த வீட்டிலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் அத்தையே இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும், பைரவி ஆறுமுகத்தை பார்த்து ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நடந்ததே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, நடந்தது நடந்தது நடந்து போச்சு, இனிமே அதை பற்றி யோசிச்சா இனிமே நடக்காமல் இருக்கும், அதாவது நடந்தது நடக்காத மாதிரி ஆயிடுமா என்ன, நீ நடந்ததை யோசிச்சுக்கிட்டு இருக்காம நீ கொஞ்சம் நார்மலாக இரு அப்படின்னு சொல்லுவோம். எப்படி எப்படி பைரவி, எப்படி என்னால் இருக்க முடியும், என்னோட அம்மா இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும், என் அம்மாவை நினச்சி பார்த்தாவே இப்போ கூட என் நெஞ்சே அதிருது, என் அம்மா எனக்கு திரும்ப வேணும், எனக்கு என்னோட அம்மா வேணும், எனக்கு என்னோட அம்மா வேணும், என் அம்மா வேணும், என் அம்மா வேணும், என் அம்மா வேணும் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு ஆறுமுகத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், ஒன்றும் இல்லைன்னு தட்டி கொடுக்குறாங்க. ஆறுமுகமும் சரி நம்ம சிந்துவும் சரி 2 பேரும் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.